ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், இஃப்தார் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன், 1/2 கப் அளவுக்கு. கீ நிறையா சேர்த்துக்கோங்க. கீ இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலுங்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு புதினா சட்னி நம்ம நார்மலாக அரைப்போம் இல்லைங்களா வீட்டில், அந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. புதினா சட்னி சேர்க்குறனால அந்த மாவோட ஃப்ளேவர் வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த வாசமும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த புதினா சட்னி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள் மாவு. இதில் சப்பாத்தி பூரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சோமோஸ்க்கு நல்லா சூப்பராக வரும். சோமோஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சீஸ் பன்னீர் சோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். மாவு ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் துருவின சீஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பன்னீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கார்ன் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். கார்ன் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் இதுதான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், வெஜ்ஜு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயில் சேர்த்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இது கொஞ்சமாக ஃப்ரை ஆகும்போதே நீங்கள் மசாலா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபுல்லாக உங்களுக்கு குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை வேறு பண்ண போகிறோம் அந்த சோமோஸ்குள்ளே வச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ சோமோஸ் அச்சில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த மாவை பூரி மாவு மாதிரி குட்டி குட்டியாக பரட்டி வச்சுட்டு இந்த சோமோஸில் நீங்கள் அச்சு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சீஸையும் நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலாவையும் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம சீஸ் பன்னீர் சோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.